பயணத்தை பத்தி நம்ம பார்ப்போம். இஸ்ரவேல் மக்கள் எப்படி வனாந்திரத்துல சுத்திட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் இங்கே சுத்திட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப நாளா போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல. அதாவது ஒரு பாயிண்ட், வாரத்துக்கு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து கத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். ஒருவேளை சில விஷயம் நம்ம மிஸ் பண்ணாம நோட் பண்ணாம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னா, எப்படி இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்திரத்துல அலைஞ்சிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அலைய நேரிடலாம். சோ, நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, கானானுக்குள்ள போய் சேரணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ப்ராமிஸ நம்ம சுதந்தரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்ட்டா இருந்தோம்னா, அவர் என்ன சொல்ல வராருன்றது தெரிஞ்சிரும். இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, இன்னைக்கு சாப்பாடு இல்ல, முன்னாடிலாம் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோ இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் அந்த ப்ராமிஸ நம்ம சுதந்தரித்துக் கொள்ள முடியாம போயிரும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தி பெயின்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் சந்தோஷமா தான் வந்திருக்கணும். அப்படிதானே? அடிமைத்தனத்துல இருந்து வெளிய வந்தோனே எவ்வளவு குஷியா இருக்கும்ல. 470 வருஷம். அதாவது ரீச் ஆக 470 வருஷம். அடிமைத்தனம் எவ்வளவு நாள்னு பாத்தீங்கன்னா, 430 வருஷம். கிட்டத்தட்ட 430 வருஷம் ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி ஒரு அடிமைத்தனத்துல இருந்திருக்காங்க. தலைமுறை தலைமுறையா இருந்திருக்காங்க. கதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா, அம்மா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு காலத்துல அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்தோம். நம்ம இங்க வந்தோம். யோசேப்பு இப்படி இருந்தாரு. அந்த கதை மட்டும் தான் தெரியும். மத்தபடி பிறந்ததுல இருந்தே அடிமைதான். குழந்தைங்கள பலி கொடுத்துருக்கு. அதாவது ஆண் குழந்தை பிறந்த உடனே கொல்லணும்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு மோசமான இடத்துல இருக்காங்க. ஒரு ஜெயில இருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணும். அப்படிதானே நம்ம எக்ஸ்பெக்டேஷன். நிறைய விஷயம் நமக்கு சந்தோஷமா நடக்க போகுது அப்படிங்கறதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற ப்ராசஸ் அது கிடையாது. நம்ம வாழ்க்கையிலும் பாத்தீங்க அப்படின்னா, நெறைய எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன நெனைப்போம் அப்படின்னா, வாலிப வயசுலலாம் கல்யாணம் ஆனா போதும். என்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். இல்ல, ஆ இந்த வேலை கிடைச்சா போதும். வேலை இல்லாம இருக்கேன். ஒவ்வொரு வேலையா தேடிட்டு இருக்கேன். வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைச்சிட்டு இருப்போம். ஆனா, அது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். வெளிய போனோம் அப்படின்னா, சந்தோஷமா நம்ம இருப்போம். அப்படின்ற எதிர்பார்ப்போட இஸ்ரவேல் மக்கள் போறாங்க. ஆனா பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். இது எதுக்காக ஆண்டவர் அலோ பண்ணணுங்க? இஸ்ரேல் மக்கள அழகா ஜாலியா அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே கானானுக்கு. சூப்பர். அவரால முடியுமே. வானத்திலிருந்து மன்னாவ வர வைக்க முடியும் ஆண்டவரால. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி தான் குடுக்கணும்னு இருக்கா? ஏன் இவ்ளோ கஷ்டப்படுத்தணும் இந்த மக்கள? ஏன் எனக்கு இவ்ளோ பிரச்சனை? என் வாழ்க்கையே இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சந்தோஷமா இருக்கலாமே. பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்களே. என் கூட படிச்சவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் ஈஸியா குழந்தை பொறந்துருச்சு. எனக்கே ஏசப்பா இப்படி ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா என் பிள்ளை இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடாது. என் பிள்ளை வந்து அடிமை மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. அவள ஃபுல்லா நான் மாத்தி அவளுக்கு ஒரு தேசத்த குடுப்பேன். அந்த தேசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுற தேசம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் உங்கள குறித்து நெறைய வாக்குத்தத்தங்கள வச்சிருக்காரு. அதுக்காக தான் இவ்ளோ பாடுகள். அதனால நம்ம பாடுகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லப் போறோம். ஆ எப்படி வந்து ஒரு பிரெக்னன்ட்டா இருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா, முந்தின கொஞ்ச நாள் வரைக்கும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நல்லா அழகா டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஹேப்பியா லைஃப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பிரெக்னன்ட் ஆனதுலருந்து வாமிட், மார்னிங் சிக்னஸ், ஈவினிங் சிக்னஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ப்ராசஸ். பிளட் டெஸ்ட் குடுக்கணும் அப்பப்போ. ஆ அது அது அந்த அந்த டேஸ் எல்லாம் என்னால யோசிச்சே பார்க்க முடியல. எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. டயர்ட்னஸ், வலி எல்லாம். ஆனா அத எப்படி நம்ம கடக்குறோம்? அவங்கள நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டவங்களா நம்ம பார்க்குறோமா? இல்லையே. ஒரு ப்ராமிஸ ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்களால பார்க்குறோம். எனக்கு வந்து யூசுவலாவே பிளட் எடுத்தாங்க டெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னா, நான் மயங்கி விழுந்துருவேன். அது என்னன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்தே இது. பெரிய பெரிய விஷயம்லாம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அந்த பிளட் எடுக்கிறத பார்த்தாலே மயங்கி விழுந்துருவேன். ஆனா நான் கன்சீவா இருக்கிற டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு பிளட் குடுத்தோம். மயக்கமே வரல. அப்போ நான் அப்போ நமக்கு இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைலாம் பொறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, இப்போ ரீசென்ட்டா பிளட் குடுக்குறப்ப கூட மயங்கி விழுந்துட்டேன். அப்பதான் தெரிஞ்சது. அந்த டைம்ல வந்து நம்ம மனசுல வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்னஸ் வருது. ஓகே. நம்ம பண்ணணும் இதெல்லாம். எதுக்காக அப்டின்னா, நம்ம ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறோம் அப்டின்னு சொல்லி நம்ம ஒரு தைரியத்தோட இருக்கோம் அப்டின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே தான் நமக்கும். நமக்கு ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் குடுத்திருக்காரு. அத நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்டின்னா, இந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் வந்து கடைசி வரைக்கும் அந்த அந்த பாடத்த கத்துக்க முடியாம போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம நெறைய விஷயத்த கத்துக்க போறோம். ப்ராசஸ் வந்து பெயின்ஃபுல்லா தான் இருக்கும்.
கல்யாணம் ஒரே நாள்ல எல்லாரும் ஊரை கூட்டி சாப்பாடு எல்லாம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படி இஸ்ரேல் மக்கள் வெளியே வந்தாங்கல்ல, அதே மாதிரிதான் ஹாப்பியா இருக்கும். ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி வைப்பாரு. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயம். வேலை கிடைச்சா கூட ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார். அதுக்காக தான் இவ்வளவு குத்தி 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 லாஸ்ட்ல நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபார்முக்கு வந்துருவோம். அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டவரை மாதிரியே ஆயிடும். எல்லாருக்கும் சாட்சியா இருப்போம். சோ அதுக்காக தான் இவ்ளோ போராட்டங்களும், இவ்ளோ பாடுகளும் ஆண்டவர் நமக்கு அலோ பண்றாரு. சரி நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னா, அனுஷா ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமாமா? சோ நம்ம யாத்ராகமம் புத்தகம் எடுத்துக்கோங்க. பைபிள் ஸ்டடி மாதிரி தான் போகும். சோ மேக்ஸிமம் நம்ம யாத்ராகமம் தான் படிப்போம். ஸோ பைபிளை நம்ம எடுத்துக்கலாம். யாத்ராகமம் யாத்ராகமம் 15வது அதிகாரம். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். அது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்ல. சோ இங்க எப்படி அப்படின்னா மாராக்கு போறாங்க. நான் போன வாரம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேன் அந்த பிளேஸ்ல. இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்துடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோசே வந்து கையை தூக்கிட்டு நிக்கிறாருல, அங்க வந்துட்டு மாறாங்கிற இடத்துக்கு வராங்க. இப்ப தாகமா இருக்கு, நடந்து வராங்கல்ல வனாந்திரத்துல இருந்து. சோ வராங்க, அங்க நிறைய தண்ணி இருக்கு. பார்த்தோன்னே எவ்வளவு ஆசையா இருக்கும்ல. அந்த ஜனங்கள் கூட்டமா போய் குடிக்க போறாங்க, ஆனா வாயில வைக்கவே முடியல. சில நேரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், இங்க இருந்து எனக்கு நன்மை வரும், இது நடந்தா போதும் என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து கசப்பா மாறிடுது. சோ ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணணும்? தண்ணி தானே, நல்ல தண்ணியா வைக்க கூடாதா? இல்ல. ஆனா இந்த இடத்துல வந்து ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். ஜனங்கள் வந்து எப்படி இருக்காங்க, என்னை நோக்கி கரெக்டா ப்ரேயர் பண்றாங்களா இல்ல முறுமுறுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி நம்ம ஜனங்கள் நம்மளும் தான் முறுமுறுக்கிறோம். சோ அவங்களால குடிக்க கூடாது இருந்தது. 24வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா, யாத்திராகமும் அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதோட ரைட் அது ரைட் ஆஃப்டர் ஒரு நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் நடந்திருக்கு. எல்லாரும் ஹாப்பியா ஆரவாரத்தோட வந்திருக்காங்க. செங்கடலை பிளந்து ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செங்கடலை தாண்டி இங்க வந்து கொஞ்ச தூரத்துல மாறா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மக்கள், ஆண்டவரே நீங்க இவ்வளவு தூரம் எங்களை நடத்திட்டு வந்திருக்கீங்க, கடலையே ரெண்டா பிளந்துட்டீங்க, இது உங்களுக்கு லேசான விஷயம், எங்களுக்கு தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டா முடிஞ்சிருக்கும் கதை. ஆனா அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ஆண்டவர் வந்து இப்பவும் கோவப்படலங்க. ரொம்ப நாள் நம்ம ரீட் பண்ணி இந்த ப்ராசஸ் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கோவமே பட மாட்டாரு அவரு. சரி குழந்தை பிள்ளைங்க, என் பிள்ளைங்க ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு, அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, ஃபுல்லா அடிமையா இருந்திருக்காங்க, சரி நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எந்த இடத்துலயும் கோவப்பட மாட்டார். லாஸ்ட்ல வர வரதான் எதுக்கு அவர் கோவப்படுறாருன்னு நமக்கு புரியும். சரி இங்க வந்து ஆண்டவர் ஒரு மரத்தை காமிக்கிறாரு. அது போட்ட உடனே தண்ணி நல்லா ஆயிடுச்சு. இப்போ ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறாரு. 26வது வசனம். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு இந்த அற்புதத்தை பண்ணிட்டு இந்த இதை பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு தெரியும் ஓமைகளால பேசுற ஆண்டவர்ல. சோ கசப்பான வாழ்க்கைய எப்படி வந்து மதுரமா மாற்றினாரோ, அதே மாதிரி ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ அப்படின்னு சொல்லி இருக்கு. வியாதினால நம்ம ஒருவேளை கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, நானே நான் உன்னையும் சரி பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, எகிப்தியருக்குள்ள வியாதியில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஜனங்கள் பார்த்திருக்காங்க. இந்த 10 வாதைகளை பார்த்திருக்காங்க அந்த ஜனங்கள். சோ அவங்களுக்கு ஒரு பயம். ஆண்டவர் வந்து ஒருவேளை நமக்கும் அந்த வியாதியை வர வச்சிருவாரோ, இந்த எரிபந்தமான கொப்புளங்களை வர வச்சிருக்காருல்ல எகிப்தியருக்கு, அதே மாதிரி நமக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் யாருக்கும் ஒருத்தருக்கு இருந்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியர்ல இருக்க வியாதியில ஒன்னையுமே நான் உனக்கு வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா அழகா பேசுறாரு அவங்களுக்கு. ஒரு டெஸ்ட் வச்சா ஒரு லெசன் கொடுக்குறாரு. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு போவோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் எழுதிடுறாங்க. அரைக்குறையா தத்தி தத்தி பாஸ்லாம் சொல்ல முடியாது. அவர் பாவம்னு பார்த்து பாஸ் பண்ணி விட்டு குடிக்கிற தண்ணியும் கொடுத்துட்டு, சரிம்மா நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர்மா அப்படின்னு அவரை பத்தி வெளிப்படுத்துறாரு, ரிசல்ட் கொடுக்குறாரு.
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன விடுவாங்க, இப்பல்லாம் பசங்களுக்கு லீவ் விட்டுருப்பாங்க ஏப்ரல், மேலாம் சொல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு லீவு மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. என்னன்னா ஏலிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. அவருக்கு தெரியும் நமக்கு எது தேவை அப்படின்னு, நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும், நம்மளால எதை தாங்க முடியும், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரிதான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்காரு. 12 நீரூற்று, 70 பேரிச்சமரம், ஏலிம்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க. மாறால இருந்து வந்த உடனே ஏலிம்னு ஒரு இடத்துல போட்டு போய், தண்ணிக்காக அழுதீங்களேம்மா, தண்ணி மட்டும் இல்ல உங்களுக்கு நான் பேரிச்சம்பழத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா ஒரு இடத்துல ஆண்டவர் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு. ஓகே, இப்ப பிரெயின் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. இப்ப ஆக்சுவலி அவங்க ஹாப்பியா அடுத்த ஜேர்னி, அடுத்த இடத்துக்கு போறாங்க. சோ அடுத்த 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம். 2வது மாதம் 15ஆம் தேதி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1ஆம் மாதம் 10ஆம் தேதியில தான் அந்த பஸ்கா பாஸ் ஓவர் ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம். இப்ப 2வது மாசம் 15ஆம் தேதி ஆகுது. சோ ஒரு மாசம் ஆன உடனே நம்ம ஆள்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு, ஒரு வாரம் நமக்கு சாட்டர்டே சண்டே நான்வெஜ் சாப்பிடலனாலே நமக்கு வந்து தேட ஆரம்பிச்சிடும்ல. சோ அந்த மாதிரி தேட ஆரம்பிச்சிருச்சு மக்கள். பாருங்க இந்த இடத்துல இப்போ அவங்க வனாந்திரத்துக்குள்ள வராங்க. இந்த வனாந்திரத்தை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மக்களோட மெமரியை டெஸ்ட் பண்ற ஒரு டெஸ்ட் தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே நிமிஷம். சாரி. மெமரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வனாந்தரத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இங்க வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். பசி வந்த உடனே என்ன ஆச்சு, முறுமுறுப்பு வந்துருச்சு. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒருத்தங்கள கஷ்டப்படுத்துறப்பதான் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது வெளியே வரும். நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்கிறப்ப நல்ல நல்ல பிள்ளைங்களா இருக்கலாம். ஒரு கஷ்டம்னு வரப்பதான் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரும்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி கஷ்டம் வந்த உடனே மக்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துருச்சு. இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செலக்டிவ் மெமரி. இது ஒரு மோசமான புத்திங்க. அதாவது எல்லாம் ஞாபகம் இருக்காது. எந்த இடத்துல பிரச்சனையோ அது மட்டும் ஞாபகம் இருக்கும். எனக்கு அந்த வியாதி இருக்கு. உங்க யாருக்கெல்லாம் அந்த வியாதி இருக்குன்னு தெரியல. எனக்கு அந்த வியாதி நிறையவே இருக்கு. எப்படின்னா, அந்த அவங்க சொல்றத பாருங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தர் கையால் செத்து போவானாமானால் தாவலை அப்படின்னு சொல்லி. அதாவது எகிப்து நாட்டுல அவங்க இறைச்சியை சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அங்க என்ன பாடுபடுத்துனாங்க, அடிமையா இருந்தாங்களே, அது ஞாபகமே இல்ல மக்களுக்கு. அந்த இறைச்சி, இறைச்சி, இறைச்சி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அத பிக் பண்ணிக்கிட்டாங்க. சோ எல்லாத்தையும் மறந்துட்டு, மத்த எல்லாத்தையும் மறந்துட்டு, அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே, ஆண்டவர் கூட்டிட்டு வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சில நேரம் நமக்கும் அப்படி தோணுதுல்ல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றேன். நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்றப்போ ஷேர் பண்ண வேணாமா? நம்ம அடுத்து கொஞ்சம் தான் போறோம். ஸோ போதும். தேங்க்ஸ். நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் போய் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு உள்ள வந்துட்டோம். உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேஸ் கிளாஸ்ல போய் உட்கார்றேன். என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அது பயங்கரமா இங்கிலீஷ்ல பேசுச்சு. உடனே அவ்வளவுதான் பயம் வந்துருச்சு. முடியாது, நம்மளால படிக்க முடியாது, இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ரிவர்ஸ் கியர், இஸ்ரேல் மக்கள் மாதிரிதான். சே, நான் அங்கேயே ஏதாவது படிச்சிருக்கலாமே, எங்க ஊர்லயே ஏதாவது சும்மா டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கலாமே, இன்ஜினியரிங் சென்னையில வந்து படிக்கணுமா? அது அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணி சீட்டு வாங்கி வந்தா எப்படி இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்களோ, முன்னேறி போறாங்களோ, அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து சேர்ந்திருக்கோம். ஆனா மைண்ட் வந்து இஸ்ரேல் மக்கள் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னால இதுல சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்னு. சோ எனக்கு அப்போ ஒரே ஒரு வேற எந்த சொல்யூஷனுமே எனக்கு தெரியல. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இங்க விட்டு போயிடணும். எப்படி இஸ்ரேல் மக்கள் அதே மாதிரி எகிப்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுன மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சோ நான் வந்து எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன். அம்மா, நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம் தான். ஆனா இப்போ இந்த வாரத்துல நான் திரும்பி வந்துட்டேன்னா ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்கம்மா. என்னால இங்க சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் அழுகுறேன். நான் ஜென்ரலா அழமாட்டேன். உடனே அவங்களும்
சரி ஓகே என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. நான் ஆண்டவர நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது பிரேயர் பண்ணுவோம் டெய்லி அதெல்லாம் இருக்கும். ஒரு அடைப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர நோக்கி தனியா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. அப்ப நான் வந்து ஆண்டவர்ட்ட கேட்கிறேன். "ஏசப்பா பேங்க் லோன் வாங்கி கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஃபீஸ் கட்டியிருக்கோம். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? மறுபடியும் கடன் ஆயிருமே. இதுல எனக்கு போறதுக்கு தெரியலப்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இதுல ப்ரொசீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி நான் அப்பதான் ஆண்டவர நோக்கி நான் கேட்க ஆரம்பிச்சேன். அதுவரைக்கும் நான் பின்னாடி திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலேஜ் போறப்ப கேட்டாங்க. எங்க கிளாஸ்ல வந்து மொத்தம் 66 பசங்க இருந்தாங்க. அ என் அ எப்படி சொல்றது? ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு பேர் வாங்கிட்டு, திடீர்னு அங்க போய் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோனே என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் நான் இன்னும் 1, 2 பேர் தான் தமிழ் மீடியம்னு நெனைக்கிறேன். மத்த எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ எனக்கு அவ்வளோதான் நம்ம அப்படின்னு நெனச்சேன். நம்ம ஒண்ணுமே தெரியாது. நம்மளால சர்வே பண்ண முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். எப்ப வீட்டுக்கு போலாம்? அது மட்டும் தான் என் மைண்ட்ல. அவங்க சொல்லிக் குடுக்குறது கிளாஸ்ல எதுவுமே என் மைண்ட்ல இல்ல. எப்போ வீட்டுக்கு போப்போறோம்? ஏன்னா நம்ம அப்படியே வீட்ல இருந்துக்கணும் அப்படின்னு பேக்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா லாஸ்ட்டா ஒரு தடவ ஆண்டவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு, "எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. காசு திருப்ப தர மாட்டாங்கப்பா. நம்ம படிச்சு முன்னேறி போகணுன்ற எண்ணம்லாம் இல்ல. காசு அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் காலேஜுக்கு போறப்ப வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கேட்குறாங்க. யாரெல்லாம் வந்து 12ல 70%க்கு மேல அவங்கலாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் எந்திரிச்சு நின்னேன். நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு இருப்பேன். ஓகே கேட்கறாங்கன்னு எந்திரிச்சு குனிஞ்சுட்டே நிக்கிறேன். அப்புறம் யாரெல்லாம் வந்து 75க்கு மேல எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து நான் எந்திரிச்சு நின்னுட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தேன். பார்த்தா யாருமே இல்ல. நான் இன்னும் ஒருத்தங்க மட்டும் இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். 2 பேர் தான் நிக்கிறோம். அப்புறம் எல்லாரும் பார்த்தா, அப்போ எல்லாரும் இதுக்கு கீழ தான் மார்க் எடுத்திருக்காங்களா? அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்ப ஸ்டேட் போர்டு தானே எல்லாருமே? ஆனா ஆமா எல்லாரும். அப்போ நம்ம படிச்சது தான் இவங்களும் படிச்சிருக்காங்களா? ஆமா. அப்ப நம்ம கரெக்ட்டான இடத்துல தானே இருக்கோம். நம்ம அவங்கள விட நல்லா படிக்கிற பொண்ணு தானே! அப்படின்னு சொல்லி அப்பதான் என் மைண்ட் கொஞ்சம் அ வந்து கிளியர் ஆச்சு. ஓகே நம்மளால படிக்க முடியும். ஆண்டவர் வந்து இத நம்ம புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சிச்சுவேஷன குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்ளோ கஷ்டம் ஒவ்வொரு நாளும் கடக்கிறது இந்த இஸ்ரவேல் மக்கள் மாரி தான். ஒரு நாள கடக்கிறதே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் வந்து அவர நோக்கி பார்க்க ஆரம்பிச்சேன். டெய்லி வந்து மன்னா வேணும். இல்ல டெய்லி மன்னா இருந்தா தான் சாப்பிட முடியும். மன்னா கடை இருந்துச்சாங்க. Swiggy, Zomato பண்ணி அந்த வனாந்தரத்துல சாப்பிட முடிஞ்சுச்சா? இல்ல. அவங்க மன்னாவ எதிர்பார்த்து இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வனாந்தரத்துக்கே கூட்டிட்டு போனாரு. இல்ல அப்டின்னா, ஏதாவது ஒரு ஊருக்குள்ள கூட்டிட்டு போயி, ஏதாவது ஒரு வேல செஞ்சு சாப்பிடுங்க. வேல செய்றதெல்லாம் உங்களுக்கு புதுசா என்ன? இல்லல்ல. 10 வீட்ல பாத்திரங்கள் வெளக்கி, இல்ல ஆடு மாடுகள மேய்ச்சு, அவங்க தரத வாங்கி சாப்ட்டுட்டு போங்கன்னு ஆண்டவர் விடலாம்ல. இல்ல, அவங்க இதுக்கப்புறம் அவங்க அடிமையா இருக்கக்கூடாது. அவங்க என்னைய பத்தி புரிஞ்சுக்கணும். நான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன்னு என்னைய நோக்கி அவங்க பார்க்கணும். சைட்ல எங்கேயுமே வழி இருக்கக்கூடாது அப்டின்னு சொல்லி ஆண்டவர் அடைச்சாரு. அதே மாரி அநேக இடத்துல எனக்கான வழிய ஆண்டவர் அடைச்சாரு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை வரம்போது, ஆ போயிடலாம்ல நம்ம அம்மா வீட்டுக்கு அப்படின்னு என்னால யோசிக்கவே முடியாது. அப்படி யோசிக்கவே விடமாட்டாரு. மேல பார்க்க வச்சுருவாரு. ஏன்னா அந்த வழிய அடைச்சிருவாரு. இது பண்ணிடலாமா? அது பண்ணிடலாமா? இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அது எவ்ளோ யோசிச்சாலும் அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருவாரு. எனக்கு அப்ப புரியல. ஆ எனக்கு இந்த உலகத்துல வாழ இஷ்டம் இல்ல ஏசப்பா! என்னைய எடுத்துக்கோங்க அப்படின்னு நெறைய நாள் நான் கேட்டிருக்கேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம வந்துச்சு. டைபாய்டு வந்துச்சு. இந்த டைபாய்டு வரப்ப சாப்பிடாம இருப்பேன். ஏன் அப்டின்னா, எனக்கு தெரியும் என் வயிறுலாம் புண்ணா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, அப்படியே புண்ணாகி வந்து என் உயிர் போயிடணும் எனக்கு. அப்டின்னு நான் நான் ஏன்னா தற்கொலை பண்ணா நம்ம வந்து நரகத்துக்கு போயிடுவோம்ல. ஸோ அப்படியே இருந்து இறந்து போயிரணும் நம்ம. அப்டின்லாம் நெறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். அப்போலாம் ஆண்டவர் வந்து சொன்னாரு, "மேல நோக்கி பாரு. இந்த பக்கம் பார்த்தன்னா வழி இருக்காது, இங்க இருக்காது, இங்க இருக்காது. நீ மேல நோக்கி என்னைக்கு என்ன பத்தி புரிஞ்சுக்கிறியோ, அன்னைக்கு விடுதல" அப்டின்னு சொன்னாரு. என் சூழ்நிலை எதுவுமே மாறலங்க. ஆனா நான் மாறிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, சூழ்நிலையே மாறிடுச்சு. ஸோ அந்த சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட இருந்து வரணும். நம்ம நெனைக்கிறோம், எ இவங்க சரியானா போதும். இது என் சூழ்நிலை மாறுனா போதும். இல்ல ப்ராசஸ் இஸ் பெயின்ஃபுல். நம்ம போற பாதை எல்லாம் வலி நிறைஞ்சது தான். எதுக்காக அப்டின்னா, நம்ம மாறுறதுக்காக. நம்ம கிட்ட ஒரு நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஒரு ஸ்டெப் நம்ம இப்படி சைடுல பார்க்கிறத இங்க பார்த்துட்டோம்னா போதும், இங்க எல்லாம் மாறிடும். எல்லாத்தையும் அவர் வந்து அவருக்கு லேசான காரியம் இது எல்லாமே. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, பெரிய பிரச்சனைய எடுத்துக்கோங்க. அதெல்லாம் அவரு இப்படின்றதுக்குள்ள மாறிடும். வானத்துல இருந்து மண்ணாவ கொட்டுனவரு, செங்கடல பிளந்தவருக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாங்க.
உங்க கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா? ஈஸி. நம்ம வியாதி எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவரால சரி பண்ண முடியும். ஆனா அவர் ஏன் சரி பண்ணல? ஏன் நம்ம வனாந்திரத்துல அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த பாடத்தை கத்துக்கல. நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே பாஸ் பண்ணல. திருப்பி 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 எழுதிட்டே இருக்கோம். நான் பாஸ் பண்ணல. சரி, நம்ம இங்க இதுக்கு வரலாம். இப்போ அவங்க வந்து ரெஃப்ரெஷ்மென்ட் கிடைக்குது. நல்ல அழகான சாப்பாடு எல்லாம் கிடைக்குது. மறுபடியும் எங்க வராங்கன்னா, இந்த வனாந்திரத்துல வராங்கல்ல. வனாந்திரத்துல வந்துட்டு நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம்? செலக்டிவ் மெமரி அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதாவது தே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. அப்போ நல்லா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சு. இப்போ எவ்வளவு பிளஸடா இருக்கோம் நம்ம. 2 குழந்தைங்க குடுத்துருக்காங்க. ஆ நல்ல ஃபினான்ஷியலா ஒரு ஸ்டேபிளான லைஃப் குடுத்துருக்காங்க. ஸோ அத நெனச்சு நம்ம ஆண்டவர துதிக்கணுமா? இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல அப்டின்னா, ஆ எப்படி இருந்தோம்ல அடிமையா, இப்ப எவ்ளோ நல்லா இருக்கோம். இப்ப எப்படியாவது அங்க போயிடணும் அப்படின்னு நெனச்சிருந்தாங்கன்னா, இந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு வந்திருக்காது. அவங்களுக்கு என்ன ஒரு புதுசா ஆண்டவர் குடுத்தா கூட அத அனுபவிக்க தெரியல. அதுல இருக்க சின்ன சின்ன வலி மட்டும் தான் தெரியுது. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. செலக்டிவ் மெமரியா இருக்கக்கூடாது. பழையத்துல நடந்த நல்ல விஷயத்த மட்டும் இல்ல, இப்ப நடந்திருக்கிற நல்ல விஷயத்தையும் நம்ம யோசிச்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜனங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து புலம்புறாங்க. எனக்கு முன்னாடியே அப்படி இருந்தேன். நான் இப்ப அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து மன்னாவ குடுக்குறார். மன்னா வந்து மன்னா அப்படின்னா மேன்ஹூ அப்படிங்கிற ஹீப்ரூல இருந்து வந்திருக்கு. வேர்ட்ல இருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது அவங்களுக்கு அறியாத ஒரு அப்பம். தூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்பம். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுல சொல்லுது டேஸ்ட் வந்து தேனீட்ட பணியாரத்தை போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அது என்ன நமக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இருக்குமா. அத கிரைண்ட் பண்ணி சாப்பிடலாம். அரைச்சு சாப்பிடலாம். அத அப்பமா சுட்டு சாப்பிடலாம். இல்ல அத அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஒரு கூட்ட காங்கிரிகேஷன் இருக்காங்க. ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க. சில பேர் வந்து சமைச்சு சூடா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து சமைக்கலாம் என்னால முடியாது. அப்படியே சாப்பிட்டா போதும் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் நெறைய சாப்பிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அது எல்லாத்துக்கும் இதுல சொல்யூஷன் இருக்கு. இந்த மன்னா வந்து சஃபிஷியன்ட். போதுமானது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில போதுமானவர். நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் அவர் போதுமானவர். அவருக்கு தெரியுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அவரோட எண்ணம் என்னன்னா, என்னை நோக்கி பார்த்தா போதும். இந்த பழைய அடிமைத்தன மென்டாலிட்டில இருந்துட்டு, அதெல்லாம் விட்டுட்டு என்ன நோக்கி அவங்க பார்த்துக்கிட்டா என்னைய புடிச்சுக்கிட்டா போதும். என் ப்ராமிஸ புடிச்சுக்கிட்டா போதும். அது மட்டும் தான். இல்ல சோ அப்படிப்பட்ட ஒரு மன்னாவ குடுத்தாங்க. இந்த பைபிள்ல அந்த தொடர்ந்து அந்த மன்னாவ பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஓமர்ல அளந்தாங்களாம். ஓமர்ன்றது நம்ம மரக்கால்ன்னு வச்சுக்குவோமா? அதுல அளந்தாங்களாம். சில பேருக்கு கொஞ்சம் தான் எடுக்க முடியும். சில பேருக்கு வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க. நெறைய எடுப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அளவு கரெக்ட்டா வந்துருச்சாம். அதுலயும் ஒரு அற்புதம். ஆ நம்ம உபாகமம்ல பார்த்தீங்க அப்டின்னா, அத பத்தி இன்னும் டீட்டெயிலா அழகா இருக்கும். உபாகமம் 8வது அதிகாரத்துல, அந்த மன்னான்றது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா, அதுல ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. எப்படின்னா, 6 நாளும் பொறுக்கணும். 7வது நாளுக்கு சேர்த்து வைக்கணும். அந்த 1 நாள் 6வது நாள் மட்டும் 2 நாளைக்கு தேவையானது சேர்க்கணும். ஏன்னா 7வது நாளைக்கு வராது அப்படின்னு சொல்லி அதுலயும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அதையும் நம்ம மக்கள் வந்து கை கொள்ளல. ஆ 8வது அதிகாரம் உபாகமம் 8வது அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், அதாவது பெருமை வந்துடக்கூடாதுல்ல ஜனங்களுக்கு. அதனால தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயா கைக்கொள்ள மாட்டாய் என்று உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை 40 வருஷம் அளவுக்கும் வனாந்திரத்தில் நடத்து வந்த எல்லா வழிகையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, அதுவும் அவரோட பிளான் தான். இப்ப இருக்க வியாதியும் அவரோட பிளான் தான். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல. எதுக்காக அந்த பிளான் அப்படின்னா, சாப்பாடுனால மட்டும் மனுஷன் இல்ல. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு நீ உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி உங்கள் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினால போஷிச்சார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் போட்டிருக்கு. இன்னும் தொடர்ந்து நம்ம படிச்சோம்னா அந்த வஸ்திரம் பழசாலையாம், கால் வீங்கவும் இல்லையாம். குழந்தை வந்திருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா 4 வயசுல ஒருத்தங்க எகிப்துல இருந்து வெளியே வந்தாங்கன்னா 44 வயசு ஆயிருக்கும் அங்க போறதுக்கு இல்ல. சோ அவ்ளோ வருஷமும் ஒரு செருப்பு வாங்கணும் அப்படின்னா கூட முடியாது. ஆனா அந்த வஸ்திரமும் பழசா போலயாம். பழசா போறது மட்டும் இல்ல, வளர்ந்திருப்பாங்க. 4 வயசுல இருக்க குழந்தை ட்ரெஸ்ஸு 5 வயசு 6 வயசு ஆகிறப்போ அதுக்கு ஏத்த மாதிரி வளர்ந்திருக்கு ட்ரெஸ். அவ்வளோ அற்புதமா ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு. ஆனா அந்த ஜனங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனசு இல்ல.
நெறைய நம்ம பார்க்கலாம்னு நெனச்சிருந்தோம். லாஸ்ட்டா 1 மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். அடுத்தது ரெவிதீம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, தண்ணி இல்லன்னு மறுபடியும் புலம்பல். ஸோ மறுபடியும் முறுமுறுக்குறாங்க. இது நம்ம 17வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாவரத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? மறுபடியும் ரிப்பீட்டடான பிரச்சனை. இப்போ ஆண்டவர் வந்து ஏன் ரிப்பீட்டடான பிரச்சனைய குடுக்குறார்? ஏன் மறுபடியும் அந்த வியாதிய குடுக்குறார் அப்படின்னா, இப்பவாவது தெளிஞ்சிருப்பாங்களா? இப்போ தண்ணி இல்லன்னா என்ன பண்ணணும் அவங்க? அப்பா எங்களுக்கு மாறாவுல தண்ணி குடுத்தீங்களே, அதே மாரி இப்பவும் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. அப்படி கேட்கல. உடனே என்னைய அங்கயே விட்டுருக்கலாம். அங்கேயே நான் நல்லா இருந்திருப்பேன். இங்க வந்து என்ன கொல்றது கூட்டம் தான்னு மறுபடியும் அதே ப்ராப்ளமா பண்றாங்க. ஸோ ஆண்டவர் வந்து இந்த இடத்துல தெரியும். கண்மலைய அடிச்சு அதிலிருந்து தண்ணீர புறப்படு அப்பவும் பொறுமையா குடுக்குறாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம ரிப்பீட்டடா டெஸ்ட் ஆண்டவர் வச்சாரு அப்படின்னா, ஒருத்தவங்க கூட நம்ம சண்டை போட்டே இருக்கோம். போடாதன்னு சொல்றாரு. திருப்பி அவங்கள பார்க்குறப்ப அந்த கோவம் வந்து சண்டை போட்டோம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் அதே தப்ப பண்றோம். இந்த லெசன கத்துக்கலன்னு அர்த்தம். அப்படி இருந்தா நம்ம வனாந்திரத்திலே தான் சுத்திட்டு இருப்போம். நமக்கான ப்ராமிஸ நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு லெசனும் நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு லெசனும் நம்மள அடிமையிலிருந்து ராஜாவா மாத்துறது, சுதந்தரிக்கக்கூடிய பிள்ளைகளா மாத்துறதுக்காக தான்றத நம்ம புரிஞ்சுட்டு, அவர நோக்கி நம்ம பார்த்துட்டோம்னா போதும். ஒவ்வொன்னையும் ஈஸியா நம்ம கடந்து போயிரலாம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.